வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். லாசரு, எலியேசர் என்கிற எபிரேய பெயரின் சுருக்க பதம்தான் லாசரு. லாசருன்னு சொன்னால் தேவன் நமக்கு உதவி செய்தார், தேவன் உதவி செய்தார் என்று பொருள். உங்களுக்கு தெரியும், எருசலேமுக்கு தென்கிழக்கே இருக்கிற ஒரு சின்ன ஊர் பெத்தானியா. அந்த ஊரில் தான் மார்த்தாள், மரியாள், லாசரு என்ற ஃபேமிலி இருக்காங்க. அவங்க இயேசு கிறிஸ்துக்கு கொஞ்சம் நெருக்கமான ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரின்னு வச்சுங்களேன். அவர் அங்கே வரும்போது போகும்போது தங்குவார். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? லாசருவை பற்றிய ஆராய்ச்சி புத்தகங்கள் படித்து அதில் இருந்த தகவல்கள் எல்லாம் சேகரித்து ஒரு கதை மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது அந்த குடும்பம் செல்வாக்குள்ள குடும்பம், செல்வமுள்ள குடும்பம். ரொம்ப பணக்காரு, நல்ல செல்வாக்கும் உண்டு. பணக்காருங்கிறதுக்கு என்ன உதாரணம், என்ன ஆய்வு குறிப்பு? அந்த விலை உயர்ந்த நளதம்ங்கிற தைலம் கொண்டு வந்து இயேசு காலில் கொட்டினாங்க. அது ரொம்ப விலை உயர்ந்தது. இப்போ வெளியூருக்கு போனால் காஸ்ட்லி சென்ட்லாம் வாங்கி நம்ம கொடுக்குறாங்கல்ல, அப்போ நம்ம மேலே ரொம்ப மரியாதை இருக்கும், காஸ்ட்லி சென்ட்டு கொடுக்குறாங்க. அது மாதிரி காஸ்ட்லி நளத தைலம் எவ்வளோ காஸ்ட்லின்னு சொன்னால், அது எங்கே தயாரிக்கப்பட்டதுன்னா இந்தியாவில் இமயமலையில் இருக்கக்கூடிய சில மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட தைலம், சென்ட்டு. அதை கொண்டு வந்து கொட்டுறான். இந்தியாவிலேருந்து வரவழைக்கிற அளவுக்கு வசதியானவங்களாக இருந்தாங்க அந்த ஊரில். அதனால் செல்வம் உள்ளவர்கள். செல்வாக்குள்ளவர்களுங்கிறதுக்கு என்ன ஒரு உதாரணம்னா, லாசரு இறந்த போது நிறைய கூட்டம் வந்துச்சு. அந்த ஊரே திரண்டு வந்துச்சு. இப்போ கூட நம்ம சொல்கிறோம்ல, என்ன ஒரு டெத்துக்கு எவ்வளோ கூட்டம் சார், சர்ச்சு முழுக்க நிரம்பிச்சுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஊரே திரண்டு வந்து அந்த அடக்கத்தில் கலந்துக்கிட்டாங்க. இவ்வளோ ஆய்வு செஞ்ச ஆய்வாளர்களை ஒன்றை தேடி பார்த்தேன். லாசருக்கு என்ன உடம்பு சரியில்லாமல் போச்சு, அவருக்கு என்ன ஆக்சுவலாக என்ன டிசீஸ்ன்னு இல்லை. அது அந்த காலத்தில் அவ்வளோ வளர்ச்சி இல்லை இல்லையா, அறிவியல் வளர்ச்சி, மருத்துவ வளர்ச்சிலாம் கிடையாது, பிளட் டெஸ்ட்லாம் கிடையாது. ஆனால் இறந்துட்டார். ஏதோ நோய், என்ன நோயின்னு தெரியாது. இவர் வியாதியாக இருக்கும்போது அவருடைய சகோதரிகள் இயேசு கிறிஸ்துக்கு தகவல் சொல்கிறாங்க. அவர்கிட்ட சொன்னால் ஜெபம் பண்ணுவார், அது மாதிரி அவர் வியாதியாக இருக்கிறாருன்னு. ஆனால் அவர் வியாதியாக இருக்கிறான்னு கேள்விப்பட்டவொன்னே உடனே கிளம்பல, 2 நாள் டிலே பண்ணுறார். என்ன சொல்கிறாரு, இந்த வியாதி அவன் மரணத்துக்கு எதுவான வியாதி இல்லை, கடவுளுடைய மகிமை வெளிப்பட போகிற வியாதிங்கிறார். சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் ஒன்றும் புரியல. அவர் டிலே பண்ணுறார். அதுக்குள்ளே லாசரு இறந்துட்டார். இறந்த பிறகு இவருக்கு சொல்லி அனுப்பலை. இவருக்கு தெரிய வருது, ஆனால் அவங்க சொல்லி அனுப்பலை. ஏன் சொல்லி அனுப்பலைன்னா, இனிமேல் சொல்லினா பிரயோஜனம்? உடம்பு சரியில்லாதப்போ சொன்னால் ஜெபம் பண்ணி ஒருவேளை உடம்பு க்யூர் ஆகலாம். இப்போ செத்து போயிட்டார், இனிமேல் அவர்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்னா அவங்க சொல்லலை. சரியா? அவங்களுடைய ஸ்டாண்டர்ட். லாசரு இறந்துட்டாருங்கிற விஷயம் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிய வருது, இல்லை உணர்ந்தார்னு பைபிளில் போட்டிருக்கு. அவருக்கு எப்படியோ இன்ஃபர்மேஷன் வந்த உடனே அவனை திருப்பி நான் உயிரோடு எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சுற்றி இருக்கிற சீஷர்களுக்கெலாம் அது ஆச்சரியமாக இருக்கும். இவர் என்ன இப்படி சொல்கிறாரு, ஏற்கனவே இவரை கொலை பண்ண காத்துட்ருக்காங்க, கல்லெறிஞ்சு கொண்டு வாங்க, இவரோடு சேர்ந்து நம்மளும் சாக வேண்டியதான் போல இருக்குங்கிற அளவுக்கு அவங்களுடைய அவிசுவாசம் பேச ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அவர் லாசருவை உயிரோடு எழுப்பினார். அதுக்கப்புறம் சீஷர்களும் மற்றவர்களும், அதுக்கப்புறம் இயேசுவின் புகழும் பரவியது, லாசருவின் புகழும் பரவியது. இந்த சம்பவத்தில் 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். அவரை நன்றாக உணர்ந்த ஒரு குடும்பம், அவரோடையே இருந்த சீஷர்கள், 2 பேருக்குமே அவர் நல்லா தெரிஞ்ச 2 பேருமே ஒரு மிராக்கிள் அவர் செய்ய போகிறான்னு அவங்க ஃபீல் பண்ணலை. அந்த குடும்பத்துக்கு அடிக்கடி போகிறார். இறந்த பிறகு அவருக்கு அவங்க சொல்லி அனுப்பலை. ஏன்னா அவர் சுகம் கொடுக்க மட்டும்தான் வல்லவர், உயிரோடு கொடுப்பாருன்னு அவங்க நினைக்கல. அவங்களுடைய லிமிட் முடிஞ்சு போச்சு. கூடயே இருந்தவர் உடம்பு சரியில்லைன்னொடனே சொல்கிறாரு, இது மரணத்துக்கு ஏறான வியாதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதையும் புரிஞ்சுக்கல. 2வது ஓப்பனாகவே சொல்கிறாரு, நான் நித்திரையில் இருக்க எழுப்ப போகிறேன். அப்போ அவங்க நம்பலை. எனவே நாம் இயேசு எங்கள் குடும்ப தலைவர் அப்படின்னு போர்டு போட்டுக்கிறதுலையோ, நாங்கள் இயேசுவின் ஃபாலோயர்ஸ், இயேசுவினுடைய சீஷர்கள், நற்செய்தி செய்கிறவங்கன்னு சொல்கிறது மட்டும் பெருமை இல்லை. சில காரியங்களை அவர் நிகழ்த்துவார் என்று நம்புகிற ஆணித்தரமான விசுவாசம் உள்ளவர்கள்தான் அவருடைய சீடர்களாகவும் அவர் நேசிக்கிற குடும்பங்களாகவும் இருக்க முடியுங்கிற ஒரு சிந்தனையை சொல்கிறதுக்காக உங்களுக்கு தெரிஞ்ச கதையே திருப்பி நான் சொன்னேன். எனவே நீங்கள் என் குடும்பத்தில் இருங்க, என் குடும்பத்தில் என்ன நடந்தாலும் நீங்கள் பார்த்துப்பீங்கிற விசுவாச உறுதி எனக்கு தாங்க. நான் உன் பின்னால் வர சீஷர்கள், நான் உன் நற்செய்தி செய்கிறவன், நான் காஸ்பிள் ஒர்க் பண்ணுறவன், நான் இவாஞ்சலிஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தால் மட்டும் போதாது. நீர் சொல்லுகிற இந்த மறைப்பொருளை எல்லாம் உணர்ந்து கொண்டு உம்மை விசுவாசிக்கிற சீடனாக என்னையும் மாற்ற வேண்டும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.